ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா வெளியில போக வேண்டி இருந்துச்சுங்க. என்னோட ஹஸ்பண்ட் பெர்மிஷன் போட்டு வரேன். நானே கார்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இல்ல நான் ஒரு இண்டிபெண்டன்ட் விமன். நான் தனியா தான் போவேன். நானே என் வேலைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் பேசிட்டு கிளம்புனேன். யூசுவலாவே நாங்க எங்க போனாலும் கார்ல போறதுனால எனக்கு பஸ்ல போறது ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். இன்னைக்கு நான் தாரா குட்டிய கூட்டிட்டு தான் கிளம்புனேன். காத்து பார்த்தீங்கன்னா, குளிர் காத்துங்க. மதியம் 1 மணி தான். பட் இந்த வெயில்லயும் இந்த குளிர் காத்து அவ்ளோ மோசமா இருந்துச்சு. எங்க வீட்லேருந்து பஸ் ஸ்டாப்க்கு போறதுக்கு 10 மினிட்ஸ் வாக் பண்ணணுங்க. எங்க ஏரியால எவ்ரி 1 ஹவருக்கு தான் பஸ் இருக்கும். ஒரு பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து 1 ஹவருக்கு வெயிட் பண்ற மாரி ஆயிடும். ஸோ, நான் வந்து ஏர்லியராவே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இதுக்கு முன்னாடி நாங்க சிங்கப்பூர்ல இருந்தோங்க. அங்க எப்பவுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பஸ்லலாம் ஸ்ட்ராலர் எடுத்துட்டு போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் இங்க வந்து ரோட்டோட லெவலுக்கு வந்து அந்த பஸ் இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்கிட்ட பஸ் கார்டு இல்ல. ஸோ, நான் வந்து டிக்கெட் தான் வாங்குனேன். இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ்க்குள்ள நான் அடுத்த பஸ் எடுத்தேன்னா எனக்கு ஃப்ரீ. ஒரு வழியா ஸ்ட்ராலர கீழ இறக்கி நடந்து போக ஆரம்பிச்சுட்டேங்க. இப்போ நியூசிலாண்ட்ல ஆட்டம் சீசன்ங்க. ஸோ வந்து போற வழிலாம் பார்த்தீங்கன்னா, மரம் எதுவுமே கிரீனா இல்ல. ஃபுல்லா காஞ்சு போய் இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சுருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மரத்துல இலையே இருக்காது. வந்த வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சுங்க. சரி அப்படியே இன்னொரு வேலையும் இருந்ததுங்க. அதையும் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கடைசியா பார்த்தீங்கன்னா, பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த பஸ்ஸுக்கு நான் 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் நடந்து, இதுக்கு நான் வீட்டுக்கே நடந்து போயிடுறேன்டா சாமின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். போற வழியில பார்க்க பார்த்துட்டு, தாரா நான் பார்க்ல விளையாண்டே ஆகணும்னு ஒரே அடங்க. சரின்னு சொல்லிட்டு பார்க் கூட்டிட்டு போய் விளையாட வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு நான் டோட்டலா 12,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேங்க. சம்மர் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலரா போற வாக்கிங் கூட நான் போறத ஸ்டாப் பண்ணிட்டேன். வீட்ல சும்மாவே இருந்து பழகிட்டேன். சடனா இன்னைக்கு வந்து ரொம்ப தூரம் நடந்தது வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுவும் இந்த காத்து, குளிர் காத்துல பயங்கர ஹெட்டேக்குங்க. எப்படா வீட்டுக்கு போய் சேருவோன்னு ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்த உடனே வேலையா காஃபி போட்டு குடிச்சேங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைய பத்தி நான் யோசிச்சேன். அப்புறம் தாங்க ரியலைஸ் பண்ணேன். இண்டிபெண்டன்ட் விமன்னு டயலாக் பேசினது எவ்வளோ பெரிய தப்புன்னு. அழகா தலை சீவிட்டு போனேன். இப்ப நான் எவ்வளோ அலங்கோலமா இருக்கேன்னு நீங்களே பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். அப்படியே வீடியோவ லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய்.